நமஸ்காரம். நல்லது நடக்கட்டும், நல்லதே மற்றும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். ராகு கேது பயிற்சியானது தனுசு ராசிக்கு எப்படி வேலை செய்கிறது? தனுசு ராசி 3ஆம் இடத்தில் திட வீர பராக்கிரமஸ்தானத்தில் ராகுவும் சனியும் அங்கு விட்டிருந்து குரு பார்வை பெற்றிருக்கிறது. பொதுவாகவே ராகு கேதுகள் 3, 6, 11 வீட்டிருக்கும் போது, குரு பார்வை பெற்றிருக்கும் போது மிகப்பெரிய நன்மைகளை செஞ்சிருவாங்க. ஸோ தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய சனியும் மிகப்பெரிய தன வருவாயை அடைய வச்சிருவாங்க. எழுத்துத்துறையில் ஷைன் பண்ண வைப்பாங்க. ரைட்டிங் நாலேஜ் ரொம்ப அற்புதமாக இருக்கும். டிராஃப்டிங் நல்லா இருக்கும். பத்திரிகை நிருபர்களுக்கு, தனுர் ராசி நேயர்களுக்கு எல்லாருமே இந்த நேரத்தில் ஒரு பொற்காலமாகவே அமையும். குரு நல்ல சம சப்தத்தில் உட்காந்து உங்க ராகுவையும் கோதம் பார்க்கிறாரு, ராசியை பார்க்கிறாரு, லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. ஸோ ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. ஸோ தனுர் ராசி நேயர்கள் அற்புதமான காலம் இது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிம்ம கேது ஒன்றை செய்வார். தந்தையின் உடல்நலத்தை தொந்தரவு செய்வார். தந்தை வீட்டார் சொத்துக்கள்ல கொஞ்சம் வில்லங்கத்தை ஏற்படுத்துவார். ஸோ நீங்க சுமூகமா தந்தையிடம் ஒரு நட்புறவு பாராட்டி அவருடைய மரியாதையை பெற்று அங்க இருக்கும் நன்மைகளை அடைஞ்சுக்கணும். 9ஆம் இடத்து கேதுவுக்கு பிரீத்தி பண்ணணும். அது என்ன சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்கள சங்கடகர சதுர்த்திக்கு அருகம்புல் மாலைய விநாயகர், பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலில் கொண்டு போய் போட்டிங்கன்னா அந்த தந்தையும் உங்களுக்கு சுமூகமா நடப்பார். மொத்தத்தில் தனுசு ராசினியர்களுக்கு ராகு கேது பயிற்சி நன்மையே செய்கிறது. வணக்கம்.